ஒரு காட்டுல டீனு அப்படிங்கிற குருவி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சின்னும் முன்னும் அப்படின்னு அதுக்கு 2 பசங்க. அந்த காட்டுல வாழ்ற பறவைகள்லயே டீனு ரொம்ப வித்தியாசமான பறவை. அதோட யோசனையே வித்தியாசமா இருக்கும். பசங்களா, இப்ப நீங்க பறக்க கத்துக்கிட்டீங்க. இனிமே சரி எது தப்பு எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஆமாமா, நாங்களும் நீங்க எங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறோம். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. அதை கேட்டு அவங்க 2 பேரும் அவங்க அம்மா பின்னாடியே போனாங்க. வழியில நிறைய பறவைகளோட கூடுகள் இருந்துச்சு. அதுல காக்கா, கழுகு, மைனா, கிளி இப்படி நிறைய பறவைகள் இருந்துச்சு. எல்லாருமே டீனு கூட சேர்ந்து 2 பசங்க பறந்து போறத கவனிச்சாங்க. ஆனா டீனு அங்க யாரு கூடவே பேசாம அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளையில போய் உக்காந்தாங்க. டீனு குழந்தைகிட்ட சொல்லுச்சு, குழந்தைங்களா, வழியில நம்ம எத்தனை பறவைகளை பார்த்தோம். ஆனா நான் யாருக்கிட்டயும் பேசல. அது ஏன்னா நாம இவங்க கூட பேசி பழகணும்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நாம அதை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்காக நாம கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கும். அது நமக்கு நல்லதில்லை இல்லையா? எங்களுக்கு புரிஞ்சுதுமா. நாங்க யாரு கூடவும் பேசக்கூடாது. அப்பதான் நமக்கு எந்த கஷ்டமும் வராது. கரெக்ட். இப்போ அங்க பாருங்க. அப்ப 2 பேரும் பக்கத்துல பார்த்தாங்க. பக்கத்துல இருந்த கிளையில ஒரு புறா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட கூட்டுல ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. எல்லா பறவைகளும் சாப்பிடுற சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா நான் சாப்பாடு சம்பாதிக்க கஷ்டப்படவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு எதையோ கத்து கொடுக்க பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அது அந்த மரத்துல இருந்துருச்சு. சின்ன முன்னு 2 பேருமே அந்த புறா இருக்கிற மரத்துல இருக்கிற கிளை கிட்ட போனாங்க. புறா சித்தி, சீக்கிரமே எங்க கூட வரீங்களா? எங்க அம்மாவோட இறகுல அடிபட்டு இருக்கு. அவங்க வழியில துடிக்கிறாங்க. கொஞ்சம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஐயோ, அடிபட்டிருக்கா? பாவம், அவளால வலி தாங்க முடியாது. நீங்க இங்கே இருங்க. நான் அந்த கருப்பு மலைக்கு போய் தேவையான மூலிகை எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அம்மா பார்க்க போலாம். சரிங்க சித்தி. அப்படி சொல்லி புறா அங்கிருந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் டீனு புறாவோட கூட்டுல இருக்கிற அந்த ஆப்பிள் எடுத்துச்சு. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆப்பிள சாப்பிட்டாங்க. பாவம், இந்த பக்கம் புறா ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய மலைக்கு போய் ஒரு மூலிகையை எடுத்துட்டு வந்து பார்த்தா அதோட கூட்டுல சின்ன முன்னு 2 பேருமே இல்ல. அது மட்டும் இல்ல, அதோட சாப்பாடும் இல்ல. அப்பதான் அதுக்கு எல்லாமே புரிஞ்சுது. இந்த பசங்க 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஏன் இப்படி ஆயிட்டாங்க? பசங்க 2 பேரும் அவங்க அம்மா மாதிரி போய் பேச கத்துக்கிட்டாங்க. இப்படி பல நாட்களும் போச்சு. டீனுவும் டீனுவோட குழந்தைங்களும் அந்த காட்டுல போய் பேசுறவங்களா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் அவங்க 3 பேரும் கழுகோட கூட்டுல இருக்கிற சாப்பாடு திருட போனாங்க. ஆனா கடைசி நேரத்துல கழுகு அவங்கள பாத்துருச்சு. அப்புறம் சொல்லுச்சு, ஓடி போங்க. அப்படி சொல்லி அது டீனுவோட இறக கடிச்சுது. அதுக்கு அடிபட்டுச்சு. அட கடவுளே! தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனா கூட்டுக்கு வரதுக்குள்ள டீனுவுக்கு வலி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அட கடவுளே, எனக்கு ரொம்ப வலிக்குது பசங்களா. ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த வலியை தாங்கிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்க யாரையாவது போய் உதவிக்கு கூட்டிட்டு வரோம். அவங்க 2 பேரும் உடனே புறாவை பார்க்க போனாங்க. புறா கிட்ட நடந்தத சொன்னாங்க. மறுபடியும் என்ன நீங்க முட்டாளா ஆக்க பார்க்காதீங்க. இந்த தடவை நாங்க சொல்றது உண்மைதான். அம்மாவுக்கு உண்மையிலேயே அடிபட்டிருக்கு. அப்படின்னா நீங்களே அந்த மலைக்கிட்ட போங்க. அங்க ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு செடி இருக்கும். அதுல இருந்து ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து அதை அரைச்சி அந்த இலைய உங்க அம்மாவுக்கு அடிப்பட்ட இடத்துல போடுங்க. ஆனா இந்த தடவை நீங்க உண்மையை சொல்றீங்கன்னு நம்பிக்கை இல்லை. போங்க போங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. கழுகு கிட்ட வந்தாங்க. ஆனா கழுகு அவங்கள துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிளி பக்கத்துல போனாங்க. கிளியும் அவங்கள துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொக்கு கிட்ட போனாங்க. நீங்க போய் சொல்றீங்க, இப்பவே இங்கிருந்து போயிருங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த மலையை நோக்கி போனாங்க. அங்க ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா புறா சொன்ன அந்த இலை அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த இலை இவங்கள விடவே ரொம்ப பெருசா இருந்துச்சு. அடே கடவுளே, எவ்வளவு பெரிய இலை!
இதை நாம எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எடுத்துட்டு போய் தான் ஆகணும். அம்மாவுக்கு குணமாகணும் இல்லையா? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய இலைய ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு இலைய ஆளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு பிடிச்சுக்கிட்டு ஆகாயத்துல பறந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த இலைய அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறத பார்த்து காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவங்க அந்த பசங்களை நம்பல. இது ஏதோ திட்டம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு தான் இலையை எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப வேகமா காத்து வீசுச்சு. ரெண்டு பேருக்கிட்ட இருந்தது இலை இல்லையா? காத்துல இலை பின்னாடி பின்னாடி பறக்க ஆரம்பிச்சுது. அதனால ரெண்டு குழந்தைங்களும் பின்னாடி பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, நம்ம பின்னாடி பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். என்ன ஆனாலும் சரி, நம்ம இந்த இலையை எடுத்துட்டு போயாகணும். அவங்க இலையை மட்டும் விட்டுறவே இல்லை. ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு பறந்து வந்தாங்க. ஆனா ஒரு மரத்துல மோதி ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டாங்க. அங்க கொக்கு இருந்துச்சு. மத்த பறவைகளும் அவங்க பின்னாடியே வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அட, நீங்க இந்த இலையோட என்ன பண்றீங்க? இது ரொம்ப கசப்பா இருக்கும். எங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே அடிபட்டிருக்கு. நாங்க இதை உங்ககிட்ட சொன்னப்ப நீங்க எல்லாரும் நாங்க போய் சொல்றதா நினைச்சீங்க. அதனால வேற வழி இல்லாம நாங்களே போய் இதை எடுத்துட்டு வந்தோம். ஆனா இந்த காத்து வீசினத்துல நாங்க கீழே வந்து விழுந்துட்டோம். அதை கேட்டு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம், ஆனா நீங்க உண்மையை சொல்றீங்களான்னு என்னால நம்ப முடியலையே. பரவாயில்ல, நீங்க எங்களை நம்ப வேண்டாம். இதுதான் எங்களுக்கான தண்டனை. ஒருவேளை நாங்க உங்க எல்லாரும் கூடவும் நல்லபடியா பழகிருந்தா, உங்க சாப்பாடை திருடாம இருந்திருந்தா, இன்னைக்கு கஷ்டம்னு எங்களுக்கு வரும்போது நீங்க எல்லாரும் எங்களுக்கு துணையா இருந்திருப்பீங்கல்ல. இப்படி சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் ரொம்ப கஷ்டமா அந்த இலையை எடுத்துக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. எல்லா பறவைகளும் ஒருத்தங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க பின்னாடியே பறந்து போனாங்க. அப்ப கொக்கு அந்த இலைய அதோட காலால பிடிச்சது. அதை பார்த்து ரெண்டு குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அட, நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யதான் வரீங்களா? நீங்க உண்மையத்தான் சொல்றீங்க போல. உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க. அதுக்குதான் நான் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எல்லா பறவைகளும் டீனுவோட கூட்டுக்கு வந்தாங்க. பாருங்கம்மா, எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்காக மூலிகை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப கொக்கு அந்த இலைய அதோட கொக்குல பிடிச்சுக்கிட்டு அதை அமுக்கி அதோட ரசத்தை அடிப்பட்ட இடத்துல போட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல டீனுவோட காயமும் குணமாயிடுச்சு. எனக்கு வலியெல்லாம் குறைஞ்சு போச்சு. ரெண்டு பசங்களும் அம்மாவை கட்டி பிடிச்சாங்க. அப்போ டீனு சொல்லுச்சு, இன்னைக்குதான் நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இன்னில இருந்து நானும் என் குழந்தைங்களும் இங்க இருக்கிற எல்லாரும் கூடவும் ஒண்ணுமா பழகுவோம். கஷ்டப்பட்டுதான் சாப்பாடை சம்பாதிச்சு சாப்பிடுவோம். இப்படி டீனு அவளுடைய குணத்தை மாத்திக்கிட்டா. மத்த பறவைகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா.